வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வருணாஸ் கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சுவையான மேங்கோ கிளேஸ் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான மாம்பழங்களை பயன்படுத்தி இந்த மேங்கோ கிளேஸ் கேக் தயார் பண்ண போகிறோங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஒரு பர்த்டே கேக்காக கூட நீங்கள் இது குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்துடலாங்க. ரொம்ப டேஸ்டான இந்த மேங்கோ கிளேஸ் கேக்கை ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேங்கோ கிளேஸ் செய்கிறதுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை தோல் கொட்டைகள் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதிகம் புளிப்பில்லாத மாதிரி மாம்பழத்தை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு சாஸ் பேனில் நம்ம அரைச்சி எடுத்திருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. பத்து நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய மேங்கோ கிளேஸ் கொஞ்சம் ஷைனிங்காக திக்காய் வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூட ஆற விட்டுறலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டைகள் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, முட்டைகள் இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வர வரைக்கும் பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கலந்துக்கலாங்க. பாருங்க, இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த மேங்கோ கிளேஸ் சூடாரி சரியான பதத்தில் இருக்குங்க. இந்த மேங்கோ கிளேஸை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து கலந்துடலாங்க. மேங்கோ கேக் செய்யும்போது நம்ம இது போல் கிளேஸ் தயார் பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணுங்க. ஒருவேளை நம்ம டைரெக்டாக மேங்கோ பல்ப்பை அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கேக் சரியாக ரைஸ் ஆகாது, கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்காக ஒரு வடிகட்டி பிளேஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து சலிச்சு விட்டுறலாங்க. நம்ம இந்த மாதிரி பொறுமையாக சலிக்கும் போது தான் பேக்கிங் பவுடர் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. இப்போ இதை கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நல்லா கலந்து விடணுங்க. நம்ம மாவு பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பீட் பண்ணக்கூடாது. ஒருவேளை பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்மளுடைய கேக் மிக்சர் தயாராகிருச்சுங்க. ஒரு கேக் டின்னில் பட்டர் ஷீட் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை இப்போ இந்த க்ரீஸ் பண்ண கேக் டின்னில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த கேக் டின்னை லேசாக இது போல் டேப் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே ஓட்டைகள் இருக்க மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை வச்சுக்கலாம். நம்ம பேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த உப்பை பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டி பேக் பண்ணும்போதும் இதே உப்பை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம். நம்ம கேக் டின்னை உள்ளே வைக்கும்போது கேக் டின் கீழே இருக்க உப்புலேயோ அல்லது குக்கரோட ஓரங்கள்லேயோ முட்டாத மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் கேக் கரியாமல் சரியான பதத்தில் வெந்து வரும். இப்போ இந்த குக்கர் மூடியில் கேஸ்கெட் விசில் எதுவும் சேர்க்காமல் இதை மூடி வச்சுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது 40 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாங்க.
இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய கேக் வெந்து வந்துருச்சான்னு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிடலாம். பாருங்கள், டூத் பிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக கேக் வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களில் லேசாக இது போல் எடுத்து விட்டுட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்க, நம்மளுடைய மேங்கோ கேக் டின்ல கொஞ்சம் கூட ஒட்டாம பர்ஃபெக்டா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாங்க. நம்ம தயார் பண்ணியிருக்க சாஃப்டான இந்த மேங்கோ கேக் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேங்கோ கிளேஸை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மேங்கோ கிளேஸ் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது மேலே சின்னதாக ஒரு செர்ரி மட்டும் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மேங்கோ கிளேஸ் கேக் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே தயாராகிருச்சுங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டான இந்த மேங்கோ கிளேஸ் கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் நிச்சயமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம வருணாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.